இந்த ராகுடைய தன்மை எப்படின்னா, ராகுங்கிறது பாம்பை குறிப்பதாக இருக்கும், பாம்புடைய வாயை குறிப்பதாக. இந்த கேதுவை பிடிக்கக்கூடிய முழு தன்மை ராகு பாம்புக்குள்ளது. அதனால் ராகுடைய தன்மை அதிகமாக யாருக்கு இருக்கு? ராகுனால் நிறைய பிரச்சனை, ராகுனால் நிறைய உருவாகு. ராகுனா எப்படி அப்படின்னா, ராகுங்கிறது சாபத்தை குறிப்பதாக இருக்கும், இறப்பை குறிப்பதாக இருக்கும், நோய்கள் அதிகமா உருவாக்கக்கூடியதாக இருக்கும். இந்த மாதிரி இருக்கிறவங்க அதிகமாக இந்த வீட்டுல இறப்பு, நோய்கள் இதெல்லாம் உருவாக்குறவங்களுக்கு இந்த இடத்துல நீங்க கேதுவான முயலையும் எலியையும் வைத்து வளர்த்துக்கிட்டே இருந்தீங்கன்னா இந்த ராகு பிரச்சனைகள் நீங்கக்கூடியதாக மாறும். அதனால் நோய்கள் அதிகமாக இருக்கிறது, சொத்து சுகங்கள், வழக்குகள் இந்த மாதிரி இருக்கக்கூடிய இடத்தில் நீங்க முயலையோ அல்லது எலியவோ வளர்த்தீங்கன்னா அதோடைய தன்மை குறையும் அப்படிங்கறத எடுத்துக்கலாம். அதனால முயல் எலி பாத்தீங்கன்னா நம்மளுடைய முடியின் தன்மையை குறிப்பதாக இருக்கும். ஒருத்தருடைய முடியின் அளவு குறையும் போது, முடியினுடைய தன்மை உங்களுக்கு குறையும் போது முயலையும் எலியையும் வைத்து வளர்க்கும் தன்மையாக எடுத்தீங்கன்னா உங்களுக்கு அது சிறப்பான மாற்றத்தை கொடுக்கும் அப்படிங்கறத எடுத்துக்கலாம்.